ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ராகு கேது பயிற்சி 2025 நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார், கேது என்ன செய்ய போறார், எந்த இடத்துக்கு வராரு, இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வருஷத்துல 2025 மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார 4 கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சியில துவங்குது. இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது. மார்ச் கடைசியில ஏப்ரல்ல இருந்து சனி உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. கூடவே குரு மே 15ஆம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு. ராகு கேதுவும் சேர்ந்துக்குது. அது மே 18 நிகழுது. ஏன் நம்ம இந்த பதிவை முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா, உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும். இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா, நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவை நான் இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்கள் ஜெயிக்கணும், லைஃப்பில் நான் நல்லா இருக்கணும் சார், எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட்டுட்டேன், கடனாளியாகவே இருக்கேன், என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை, எல்லா சேனல்லையும் நான் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம். அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பேச போகிறது ராகு கேதுவை பற்றி தான். ஆனால் நன்மை கொடுக்க போகிறது என்னமோ உங்களுக்கு சனி தான். அதாவது அவர் போட்டிருக்கிற சட்டை ராகு கேது. ஆனால் சட்டை யாருக்கு சொந்தமானதுன்னா சனிக்கு சொந்தமானதுங்கிற படையப்பா மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. படையப்பா ஜோக்கு மாதிரி. ஏன்னா ராகு உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்கும் கேது 2ஆம் வீட்டிற்கும் வராங்க. ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த வருஷத்தில் நடக்க போகிற நன்மைகள் அனைத்திற்கும் ஹீரோவாக இருந்து இயக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி தான். பாக்கியஸ்தானத்துக்கு வராரு, 9ஆம் வீட்டிற்கு வராரு. இப்போ இவ்வளோ நாள் போட்டு அடித்த அதே கிரகம் அடிக்கிற கைதான் அணைக்குங்கிற மாதிரி அவரே உங்களை அரவணைக்க போகிறார். ஏன்னா இந்த வருஷத்துல சனியுமே பயிற்சி ஆகுது, குருவுமே பயிற்சி ஆகுது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிச்சயமே உங்களுக்கு லைஃப் ஒரு பெரிய ஒரு மாறுதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையுது. இதில் 8ஆம் வீட்டிற்கு ராகு வருவதுங்கிறது பெரிய ஒரு கெடுதலான இடம் கிடையாதுங்க. மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வரும் பொழுது அவர் நன்மையே செய்வார். அதுவும் சர்ப்ப கிரகம் போன்ற ஒரு ராகு கிரகம். ஆனால் 2ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவினால் சில குடும்ப பிணக்குகளோ அல்லது ஒரு சில வாக்குவாதங்களோ போக தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு சில நேரங்களில் அது மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது முதலில் விட்டு கொடுக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஃபோக்கஸ்டாக இருங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இல்லானே இல்லாலும் வேண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் காசு இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கூட மதிக்க மாட்டாங்க, தாயாக இருந்தால் கூட மதிக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் வந்த குடும்பஸ்தனில் அதை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மணி பவரை, உங்களுடைய ஏர்னிங் பவரை, கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சனி வராரு. அவர் ஹீரோ மாதிரி உங்கள் லைஃப்பை இழுத்துட்டு போகிறார் முன்னாடி. அப்போ நீங்கள் நல்லா சம்பாரிச்சிங்கன்னா இந்த கேது உருவாக்கக்கூடிய குடும்ப வாக்குவாதங்கள்ங்கிறதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லைங்க. வீட்டில் ஒரு விஷயம் ஒன்று கேட்டு உங்களால் வாங்கி தர முடியலன்னா சண்டை வருவது, சச்சரவு வருவது சகஜம்தான். பட் இப்போ இல்லைனாலும் அடுத்த வாரத்தில் வாங்கி தருவதற்கான கேப்பபிலிட்டியை சனி உருவாக்கும் போது அந்த சண்டை சச்சரவுங்கிறதனுடைய லைஃப் பீரியட் வெறும் 2 நாளோ 3 நாளோ தான். மறுபடியும் எல்லாமே சால்வ் ஆகிடும்.
ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக சுபிட்சமான காலகட்டமாக கடகராசினருக்கு இருக்க போகுது. சும்மா இல்லைங்க, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சனி வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கே வராரு. அந்த 30 வருஷத்துல ஒரு வருஷம் இந்த வருஷம் மார்க் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு மைல் ஸ்டோன் உங்க லைஃப்ல. ஒரு முக்கியமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணம் இது. எங்க சார் எல்லாருமே சொல்றாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதற்கான பதிலை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பகுதியின் இறுதியில நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இருந்தாலும் நீங்க முயற்சிக்கு வந்து குறை வைக்காதீங்க. உங்க சைட்ல கடமையை செய் அப்படிங்கிற ஒரு கருத்தோட நீங்க போயிட்டு இருங்க. இறைவன் வந்து துணை நிற்பார். உங்களுக்கு வந்து நீங்க உங்க கடமையை செய்யும்போது முடிவை தரக்கூடிய இறைவன் வந்து உங்களுக்கு சுபமான ஒரு ஆரம்பத்தை துவங்கி வைப்பார். நீங்க நினைக்கக்கூடிய ஒரு இறுதி முடிவாக அது இருக்காது. அடுத்தடுத்து நீங்கள் உயரக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு துவக்கமாக அது ஆரம்பிக்கும் உங்க லைஃப்ல. ஸோ இந்த 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவினால் நன்மைகளும், 2ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவினால் ஒரு சில மனக்கிளேசங்கள், அதாவது குழப்பங்களோ அல்லது குடும்பம் சார்ந்து, அது கூட ப்ரொஃபஷனல் லைஃப் கிடையாது. ப்ரொஃபஷன்ங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஏர்னிங்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. சில பேர் பிஸ்னஸ் பண்ணலாம், சில பேர் வந்து உத்தியோகத்தில் இருக்கலாம். அதெல்லாமே நல்லா இருக்க போகுது, அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். பட் ஃபேமிலி ரீதியாக சில வாக்குவாதங்கள்ங்கிறது வந்து போகும். சில பேர் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத 3வது நபரால் தான் அந்த பிரச்சனையே வரும். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நல்ல டேர்ம்ஸில் இருப்பீங்க, யாராச்சும் ஒருத்தவங்க இடையில வருவாங்க. அது உங்கள் மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம். 3வது நபர் வந்து குட்டையை குழப்பி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு இடம் தராதீங்க. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, அஃபெக்ஷனை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள். விட்டு கொடுப்பதில் முதல் நபராக இருங்க. இந்த காலம்ங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட்டாக இருக்கும். உங்கள் லைஃப் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த மார்ச் துவங்கி ஏப்ரல்லேருந்து கூட கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்ச் இறுதியில் தானே சனிப்பெயர்ச்சி நிகழுது. ஏப்ரல் தொடங்கி அடுத்த மே மாதத்துக்குள்ளார உங்கள் லைஃப்பில் மாபெரும் மாற்றங்களை இறைவன் நிகழ்த்துவதாக இருக்கார். அதற்கான வாய்ப்பை நீங்கள் தாருங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள். இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து நல்லதை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம். அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரே பரிசளிச்சா கூட, வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும்? அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி, உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது, இந்த பயிற்சி இல்லை, எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும். உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய, ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும். உங்களுடைய மதி மிக சரியாக, உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும். உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும். ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும். நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார், என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க, அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்கள் பெயர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பெயரையுமே கூட அனுப்பி வைக்கலாம். அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும்
அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக, நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு. ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதி, பெயர், வியாபார பெயர், குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார தரேன். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.